செங்கல்பட்டு மாவட்டம் சேலையூரில் வாகனத்திற்கு மாத தவணை கட்டவில்லை என தனியார் நிதி நிறுவன ஏஜென்ட் தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது. அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மீரானிடம் கேட்கலாம். மீரான், வணக்கம். இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன, விவரிங்க. வணக்கம். சென்னை சேலையூர் பகுதியை சேர்ந்தவர் ஆனந்தன். இவர் சொந்தமாக பொக்லைன் மற்றும் ஜேசிபி இயந்திரங்களை வைத்து தொழில் செய்து வருகிறார். இவர் தமிழ்நாடு கட்டுமான இயந்திரங்கள் உரிமையாளர்கள் சங்கத்தின் உறுப்பினராகவும் இருக்கிறார். இவர் வீடு சேலையூர் பகுதியில் இருக்கிறது. இவர் கார் ஒன்றை வாங்குவதற்காக அந்த தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் பெற்று கார் வாங்கியிருக்கிறார். 23 மாத தவணைகள் போட்டு அந்த காரை அவர் வாங்கியிருக்கிறார். 18 மாதங்களுக்கு அவர் தவணை கட்டியிருக்கிறார். இந்த மாதிரி தவணை கட்டுவதற்கு 12 நாட்கள் காலதாமதமாயிருக்கிறது. ஆனந்தன் கடந்த மாதம் ஒரு விபத்தில் சிக்கி உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இருந்து வீட்டில் இருந்ததால் அந்த தவணையை கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த தனியார் நிதி நிறுவனத்தின் கலெக்ஷன் ஏஜென்ட் அவர் வீட்டுக்கு சென்று அந்த தவணையை கட்டவில்லை என்று கேட்டிருக்கிறார். உடல்நிலை சரியில்லை, நான் அடுத்த இந்த தவணையை மட்டும் கட்டி விடுகிறேன் என்று அவர் அவகாசம் கேட்டதாக கூறப்படுகிறது. அப்பொழுது வாக்குவாதம் ஏற்பட்டு இந்த கடன் வசூலிக்க வந்த தனியார் நிறுவனத்தை சேர்ந்த அந்த நபரானவர் அந்த ஆனந்தனை கடுமையாக தாக்கியிருக்கிறார். இதுல அவருடைய காது ஜவ்வானது கிழிந்து காயம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த காட்சிகள் அனைத்தும் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவியில் பதிவாகி இருக்கிறது. உடனடியாக இந்த சம்பவம் தொடர்பாக ஆனந்தன் சேலையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். சேலையூர் காவல் நிலைய போலீசார் தொடர்பாக CSR அளித்து அனுப்பிவிட்டார்கள். இதே நிலையில் அதே நிறுவனத்தை சேர்ந்த மனோஜ்குமார் என்பவரும் இது தொடர்பாக புகார் அளித்திருக்கிறார். 2 புகார்களையும் போலீசார் விசாரித்து வந்த நிலையில் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி தமிழ்நாடு கட்டுமான அந்த இயந்திர உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய சார்பில் இருந்து மேற்கு தாம்பரம் துரைசாமி ரெட்டி தெருவில் இருக்கின்ற அந்த தனியார் நிதி நிறுவனத்தை முற்றுகையிட போவதாக அறிவித்திருந்தார்கள். இதன் காரணமாக அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் அந்த பகுதியில் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டார்கள். தமிழ்நாடு கட்டுமான இயந்திர உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர் வெங்கடேசன், செயலாளர் ஏழுமணி உட்பட ஏராளமானவர்கள் அந்த நிதி நிறுவனத்தை இதுமாதிரி தாக்குதல் நடத்திய தவறு என்பதை கேட்பதற்காக வந்தனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி இந்த நிதி நிறுவனத்தில் நீங்கள் போய் பேச முடியாது, நீங்க நேரடியாக புகார் அளித்த சேலையூர் காவல் நிலையத்தில் உதவி ஆணையாளர் சந்தித்து தொடர்பாக முறையிடுங்கள் என்று சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அதன் பிறகு அந்த சங்கத்தினர் சேலையூர் உதவி கமிஷனரை சந்தித்து தொடர்பாக இந்த உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்து தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இந்த சம்பவம் காரணமாக அந்த நிதி நிறுவனம் அமைக்கப்பட்ட இருந்த தெருவில் பரபரப்பு ஏற்பட்டது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த நிதி நிறுவனத்தை 1 மணி நேரம் மூடுமாறு போலீசார் கூறி அந்த ஊழியர்களை வெளியே அனுப்பினார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் அந்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. தற்பொழுது பேச்சுவார்த்தையானது அந்த சங்கத்தினர் போலீஸ் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இது போன்ற தவணைகளை கெட்ட தாமதமானால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது போன்ற தாக்குதல் சம்பவங்களை நடத்தக்கூடாது. தொடர்பாக தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் எழுப்பி தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி மீரான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.